பத்துலு, இன்னைக்கு உனக்கு நிறைய வேலை இருக்கு. முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணு, அதுக்கப்புறமா என் துணியெல்லாம் துவைச்சு போடு. நான் தான் இந்த வீட்ல எல்லா வேலையும் செய்யறேன். நீ எப்பதான்டா செய்ய போற? நான் நாளைக்கு செய்வேன்டா. உனக்கு நாளைக்குங்கிறது வரவே வராது. நீ எப்பதான்டா செய்ய போற? நாளைக்கு சொன்னதுக்கு அப்புறம் சும்மா சும்மா பேசிக்கிட்டு இருந்தா கொண்டாடுவ சோம்பேறி. இன்னைக்கு நீ செய்ய போறியா இல்லையாடா? சரிடா பண்றேன்டா. நீ தான் அசுர பலசாலியா இருக்க. உன் பலத்தை என் மேல காட்டாதடா. நான் ஒரு வாய் செஞ்ச பூச்சிடா. இதா தோல. சோம்பேறிக்கு சோறு வித்தவ என்ன ஆட்டாடுறான்? அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நீ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் பூசணிக்கா மண்டையாடா, ஷோவ் பண்ணலான்னு இருந்தேன்டா. இந்த தினம் ஷோவ் பண்றது தொல்லையா இருக்குடா. சில நேரம் ஒன்ன மாதிரி மொக்க பிளேடு முகத்தையே கிழிக்குதுடா. இப்பவே உன்னோட பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். இங்க பாத்தியா, ஷேவிங் கிரீம். இத போட்டுக்க, 10 செகண்டுக்கு அப்புறம் உன் முகத்தை கழுவிடு. அவ்வளவுதான். ஷேவிங் பண்ண மாதிரியும் ஆச்சு, பிளேடோட அவசியமும் இருக்காது. உண்மையாடா பூசணிக்கா மண்டையா, தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே மோட்டோ, இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு போன் எப்படி இருக்குன்னு சொல்லு. இதை வச்சு நம்ம பிசினஸ் பண்ணலாமாப்பா, காசு வரும். ஜட்கா 10 செகண்டுக்குள்ள முகத்தை கழுவி ஆகணும்னு சொல்லி இருக்கான். அப்படி செய்யலனா ஏதாவது பிரச்சனை ஆகுங்கிறத நீ மறந்துடக்கூடாது. நீ என்னதான் சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு மோட்டுவா பழி தீர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு தான் சொல்ல வரேன். ஏகப்பட்ட சமோசாக்களை திங்கிற அந்த பானை வைத்த மோட்டு உன்னை எப்ப பார்த்தாலும் அடிமை மாதிரி வேலை வாங்கிக்கிட்டே இருக்கான். கிடைச்சிருக்கிற இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்க. அதாவது இன்னைக்கு மோட்டு உன் முகத்துல கிரீமை தடவுவான், சேவிங் பண்ற கிரீமை. 10 செகண்ட் கழிச்சு முகத்தை கழுவுறதுக்கு நீ விடக்கூடாது. அதுக்கப்புறம் என்னென்னமோ நடக்க போகுது. எது நடந்தாலும் நன்மைக்கு தான் நடக்கணுங்கிறத நீ முழுமையா நம்பணும். வேணா நீ அப்படி எல்லாம் பண்ணிடாத பத்லு. இல்ல, இன்னைக்கு நான் அப்படித்தான் பண்ண போறேன். அந்த பானை வைத்த இவ்வளவு காலமா என்ன அடிமை மாதிரி நடத்துனதுக்கு சரியான பதிலடி கொடுக்க போறேன். கூட மட்டும் நானே பூசி விடுறேன். நீ நிம்மதியா உட்காந்துக்கிட்டே இரு. இந்தடா. அலெக்சா. மண்டப்பையில தலையில ஏண்டா பூசி விட்ட? நீ முடி வெட்ட வேண்டிய அவசியமே வராது. சின்ன முடி ஒட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கீழே தானா விழுந்துற மாட்டோம். டேய் 10 செகண்ட் முடிஞ்சிருச்சுடா. அடடே, உன் நேரத்தை பாரு. குழாவுல தண்ணியே வரல, அதுக்கு பதிலா காத்து தான் வருது. குடத்துலயாவது தண்ணி இங்கேயும் இல்ல, பக்கெட்லயும் இல்ல. மோட்டோ 10 செகண்டுக்கு 30 செகண்ட் ஆயிடுச்சு. நீ பேசாம துணியாலேயே தொடச்சி எடுத்துடு மோட்டோ. அதான் தண்ணி இல்ல இல்ல. டேய், இந்த சோப்பெல்லாம் கல்லு மாதிரி காஞ்சு போச்சுடா. என்னால பேச கூட முடியல. அடடா, என்னாச்சு உனக்கு? உன் இனிய குரலை கூட கேட்க முடியலையே மோட்டோ. இரு, நான் எடுத்து விடுறேன். இதுக்கு தான் சொல்லுவாங்க பெரியவங்க, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வரும்னு. இந்த நிலைமையில நீ வெளியில போனா உன்னை மிருகனை நினைச்சு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இனிமே வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் நீ கவனி. நான் போய் ஜட்கா சாரை கூட்டிட்டு வந்துடுறேன். வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நீ மட்டும் சரியா செய்யலனா உங்ககிட்ட இருக்கிற இந்த ரகசியங்கள் எல்லாம் வெளியில பப்ளிக்ல போட்டு உடைச்சிட்டு உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். ஞாபகம் வச்சுக்க. ஏண்டா மண்டப்பையில, உனக்கு அவ்வளவு திமிரா? வாங்கிக்கடா, சோம்பேறிக்கு சோறு வித்தவன. அந்த பூசணிக்கா மண்டையை நான் பார்த்துட்டு வரேன். மரியாதையா வீட்டுக்கு போய் வேலை செய்ய போறியா இல்லையா மோட்டோ? ஆஹா, சமோசா வாசனை மூக்க தொலைக்குது. டேய் டீ கடை மண்டையா, ஒரே பிளேட் சமோசா குடுறா, காசு அப்புறமா தரேன்டா.
அட யாருப்பா இந்த முகமுடி கொள்ளக்காரன்? பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு யாருன்னு சொல்லிடுங்கப்பா. மோட்டுவால வாயை பெருசா திறக்கவும் முடியாது, அதனால அந்த அண்டா வாயில சமோசாவை சாப்பிடவும் முடியாது. இன்னைக்கு அவன் வயிறு ரொம்ப அளவுக்கு அவனை சமோசா சாப்பிட வையே. இதை விட பெரிய தண்டனையை உன்னால அவனுக்கு கொடுக்க முடியாது பத்துலோ. ஆவி பறக்க நிறைய சமோசா அவன் கண்ணு முன்னால இருக்கும், ஆனா அவனால பிக்கப் பண்ணி சாப்பிட முடியாது. அந்த மாதிரில பண்ணாத பத்துலோ, அதெல்லாம் பெரிய பெரிய பாவம். இதை நீ செய்யாத. உன்னால சொல்லலனாலும் அப்படித்தான் பண்ண போறேன். என்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்னைக்கு மோட்டோவுக்கு தண்டனை தர போறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? இவர் யாருன்னு தெரியலையா? இவர் தான் ஊர் அறிஞ்ச உலக அறிஞ்ச மோட்டோ. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் மௌன விரதத்துல இருக்காரு. சாருக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் சாப்பிடுற சமோசாவுக்கு காசு வாங்கினா எல்லாரும் அடுத்த ஜென்மத்துல பள்ளியா தான் பிறப்பாங்களாம். என்ன மோட்டோ நான் சொல்றது? இல்ல நான் அந்த அர்த்தத்துல சொல்ல, இந்த மண்ட பையன் போய் சொல்றான். பாத்தியா, மோட்டோ பாபா உனக்கு சாபம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமா மோட்டோ பாபாவுக்கு சாப்பிட ஏதாவது கூட, இல்லனா உன் மூஞ்சில சுடு சுடு எண்ணெய் எடுத்து ஊத்திடுவாரு. ஏற்கனவே உன் மூஞ்சில 7-8 தடவை ஊத்துற மாதிரி தான் இருக்கு. மோட்டோ பாபா சாபத்துக்கு ஆளாகாத. ஓ இல்ல நீங்க எனக்கு எதுவும் சாபம் கொடுத்துறாதீங்க. அது மோட்டு சந்நியாசம் வாங்கி பாபாவா மாறிட்டாருன்னா நான் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. கண்டிப்பா செய்யறேன். என்னாலய வாயை திறக்கவே முடியல. தாடியும் மீசையும் வாயை திறக்க விடாம பண்ணது. அட என்னதாச்சு பாபா, உங்களுக்கு பிடிக்கலையா? தட்டு நிறைய சுட சுட சமைச்சா இருக்குது, ஆனா கைக்கு எட்டது வாய்க்கு எட்டலையே. என்ன பண்றது? நாளைக்கு அந்த ஜட்கா பயலுக்கு பாலு பாத்துக்கிட்டாரு. மோட்டோ ஆவி பறக்க சமோசா சீக்கிரமா பிக்கப் பண்ணிடா. ஏன் பாபா என் சமோசா உங்களுக்கு பார்க்க பிடிக்கலையா? அட கடவுளே, எனக்கு இப்படி ஒரு சோதனை வரணுமா? மரியாதையா வீட்டுக்கு போய் வீட்டுல இருக்கிற துணியெல்லாம் துவைச்சு போட்டு எல்லா வேலையும் முடிச்சு வை. நான் போய் டாக்டர் ஜட்காவை கூட்டிட்டு வரேன். போடா சோம்பேறி. சாமி வணக்கம் சாமி. என்ன தயவு செஞ்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. என் கஷ்டம்லாம் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடணும்னு சொல்லுங்க சாமி. டேய் மண்டப்பையில, என் பிரச்சனையை என்னால தீர்க்க முடியல. உன் பிரச்சனையை எப்படா என்னால தீர்க்க முடியும்? சுவாமி உங்க கால்ல வேறாலும் விழுவுற என்னோட கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வச்சிருங்க. டேய் நானே எனக்கு செல்ஃபா ஆப்பு வச்சுக்கிட்டேன்டா. என் ஆப்பையே என்னால எடுக்க முடியல என்பது உனக்கு எப்படா நான் சொல்யூஷன் சொல்ல முடியும்? சொன்னா கேளுங்க, நான் சாமியார் இல்ல, என்ன நம்புங்க. நம்ம சாமி இப்ப என்னதான் சொல்ல வராரு எனக்கு ஒண்ணும் புரியல. அதாவது இவர் ஒரு மௌன சாமியாரு. இலவசமா யாருக்குமே ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாராம். அதாவது என்ன சொல்றேன்னா, உங்களை மாதிரி ஏழை எளியவங்களுக்கு எல்லாம் அவர் இலவசமா எதையும் செய்ய மாட்டாராம். கண்ணிலேயே பயங்கர கொடூரத்தை காட்டுறாரு. அவருக்கு கோபம் வந்து சாபம் விடுறதுக்கு முன்னால எல்லாரும் பல்கா ஒரு அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா நல்லதுன்னு சொல்ல வராரு. நீங்க இப்போ கேஷா கொடுக்கலனா கூட செக்க போட்டு கொடுத்தா கூட அவர் பாஸ் பண்ணிக்கிறேன்னு கண்ணிலேயே ஜாட காட்டுறாரு. இல்ல ஒருவேளை நம்மள இவன் பைத்தியக்காரன் இல்லனா பிச்சைக்காரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானா என்ன? அட இவன் போலி சாமியார்னு நினைக்கிறான்ப்பா. ஆசீர்வாதம் பண்றதுக்கு காசு கொடுக்கணுமா, அதுவும் பேங்க் டிரான்சாக்சன் மூலமா. இவனை சும்மா விடக்கூடாது. பூசணிக்கா மண்டையா, என்னடா கிரீம் கொடுத்து தொலைச்ச? என் மீசை எப்படி இருக்கு பாத்தியா? என் முடி எப்படி இருக்கு பாத்தியா? இதை புடுங்கவே முடியல. மோட்டு என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, நீ என்ன சொல்ல வரன்னு புரியலையாப்பா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. அதாவது நீங்க கொடுத்த சேவிங் கிரீம் இந்த மாதிரி காஞ்சி கெட்டி ஆயி போச்சு. தாடி செட்டப்லாம் வந்துருச்சு. இதை
வச்சு நான் ஒரு பெரிய சாமியாராய் மக்களுக்கிட்ட ஆட்டையை போட்டு கோடீஸ்வரன் ஆக போறேன்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்க மோட்டு? எனக்கு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் பா. இல்ல, அந்த மண்டப்பைய சொல்றதை நம்பாதீங்க. நான் சாமியாராக விரும்பல, நான் சம்சாரியாக தான் விரும்புறேன். தயவு செஞ்சு இந்த கஷ்டத்துல இருந்து என்ன காப்பாத்துங்க, என்ன ஆமா, காப்பாத்துங்க. இப்ப நீங்க எதுக்காக அழறீங்க? ஆமா, எல்லாரையும் விட்டு போறதுக்கு இந்த மகானுக்கு மனசே வரலையா. ஆனா என்ன பண்றது, நாம ஒண்ணு நினைச்சா விதி ஒண்ணு நினைக்குது இல்ல. இங்க இருந்து தூரமா போறாரு, அதாவது இமயமலைக்கு மோட்டு போறாரு. பாபா, நீங்க கவலையே படாதீங்க. நாங்க உங்களை பார்க்க அடிக்கடி வருவோம். பாய் பாய் மோட்டு, ஆல் தி பெஸ்ட். பூசணிக்கா மண்டையா, நான் சாமியாராக விரும்பலடா. தயவு செஞ்சு சொன்னா கேளு, என்ன தப்பா நினைக்காத, என்ன காப்பாத்துறா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த நரம்பு பயணம். அட, இப்பதான் உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. உன் முகத்துல ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையும் நீ எடுக்க விரும்புற. தேங்க்யூடா பூசணிக்கா மண்டையா, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமே நீ கொடுத்த இந்த ஷேவிங் கிரீம் எனக்கு தேவையே கிடையாது. அடடா, என்னடா கெமிக்கல் டெவலப் ஆகுதே. ஏலியனா? அட மோட்டு, என்ன காரியம் பண்ண? நீ மொத்தத்தையும் தூக்கி தண்ணியில போட்டியப்பா. அதனாலதான் பத்துல இந்த மாதிரி கல்லா மாறிட்டான் போல இருக்கு. ஏலியனா இருக்கிற பத்துலுவ நான் நார்மலா மாத்துறேன். பண்ண போறேன். எனக்கு ஒரு காலம் வந்தா உனக்கு ஒரு காலம் வரணும் மண்டப்பையில. தப்பு தப்பா வாழாதுன்னு நான் அப்பவே சொன்னேன் உனக்கு. ஏய், தப்பு சரின்னு யோசிக்கிறதுக்கு இப்போ டைம் இல்ல. ஓடிடு ஓடிடு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.